ஹலோ சார், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் குணாஸ் கால்பர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, ஒரு கிளிப் ரீட்ரேஸ்மெண்ட் டூலை யூஸ் பண்ணி எப்படி ஒரு சின்ன ஸ்கேல்பிங் பண்ணுறது அப்படிங்கிற மெத்தடை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது ஒரு சிம்பிள் மெத்தடு தான். இதை யூஸ் பண்ணி நீங்கள் எல்லா ஸ்விங்லேயுமே ஒரு ஸ்விங் கிரியேட் ஆகிடுச்சுன்னா அந்த ஸ்விங்கிலிருந்து இன்னொரு ஸ்விங்குக்கு ஒரு கிளிப் ரீட்ரேஸ்மெண்ட் வரைஞ்சி அங்கிருந்து என்ட்ரி எப்படி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன மெத்தடை நம்ம இன்னைக்கு சொல்ல போகிறோம். இது யூஸ் பண்ணி நம்ம ஸ்கேல்பிங் மட்டும்தான் பண்ண முடியுமானா அப்படின்னு கிடையாது. ட்ரெண்ட் அனலைஸ் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தா நீங்க பொசிஷன் மாதிரி ஹோல்டு பண்ணி கூட அந்த டார்கெட்டை ஹிட் அடிக்கலாம். ஆனால் நான் இப்போ சொல்ற விஷயம் எந்த ஒரு அனலைஸுமே இல்லாமல் ஒரு ஸ்விங் கிரியேட் ஆகுதுன்னா நீங்கள் ஸ்விங்கை மட்டுமே வச்சு எடுக்கலாம்னா ஒரு சின்ன ஸ்கேல்பிங் பண்ணலாம். ஸ்கேல்பிங்க்கு இது பெஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பேக் டெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நமக்கு எப்பயுமே ஒரு ஃபிளிப் ரீட்ரேஸ்மெண்ட் டூலை யூஸ் பண்ணுறதுக்கு 2 பாயிண்ட் தேவை. அதாவது ஸ்விங் ரிஜெக்ஷன் பாயிண்ட் 2 தேவை. அப்போ அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபர்ஸ்ட்டு ஃபிளிப் ரீட்ரேஸ்மெண்ட் டூலை எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்விங் கிரியேட் ஆகிட்டு இருக்குது. இந்த ஸ்விங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிருந்து இங்கே ஒரு ஹை லோ கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஸ்விங் கிரியேட் ஆகிற இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்விங் டு ஸ்விங்கோட ஹையும் ஸ்விங்கோட லோவுக்கும் ஒரு ஃபிளிப் ரீட்ரேஸ்மெண்ட் வரையலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது டவுன் ஃபால் கிரியேட் ஆகிறப்ப நான் வந்து ஸ்விங் ஹையில் இருந்து ஸ்விங்கோட லோவுக்கு ஒரு ஃபிளிப் ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கிறேன். அங்கிருந்து பார்த்தீங்கன்னா இந்த லோ வைக்கிறேன். லோ வச்சோடனே என்ன ஆகுதுன்னா நமக்கு 50% ஆஃப் வேல்யூ, 60%, 70% இந்த மாதிரி வேல்யூ காமிக்கிறதுல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய என்ட்ரி டார்கெட் ஃபர்ஸ்ட் 50% இருக்கணும். டார்கெட் வந்து 50% வச்சிருக்கணும். இது என்ட்ரி எப்படி பிளான் பண்றது அப்படிங்கிறத சொல்றேன். என்ட்ரி எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்விங் கிரியேட் ஆகி ஃபுல் பேக் எடுத்துட்டு ரிவர்சல் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்துல, அதாவது இங்கிருந்து வர டவுன்ஃபால் ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் ஆகுது அப்படின்னா இந்த 0.236க்கும் இந்த 0.826க்கும் இடையில க்ளோஸ் வைக்கணும். அதாவது இங்க செல்லிங்காக வர கேண்டில் பையிங்காக இந்த ஏரியாக்குள்ளார க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய என்ட்ரி ட்ரை பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஃபுல் பேக் பத்தி தெரிஞ்சதுன்னா அந்த ஃபுல் பேக்குக்கு மேல க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறம் நமக்கு என்ட்ரி ட்ரை பண்ணலாம். இல்லை எனக்கு அந்த ஃபுல் பேக் தெரியாது அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த 0.236க்கு மேல 0.382க்கு உள்ளார நமக்கு ஒரு கிரீன் கேண்டில் க்ளோஸ் வச்ச உடனே அங்கிருந்து என்ட்ரி ட்ரை பண்ணலாம். என்னுடைய ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த 0.1 அப்படிங்கிற இடத்துல தான் ஸ்டாப் லாஸ் நமக்கு வரணும். அதாவது இது ஒரு லாங் என்ட்ரிங்கிறதுனால நமக்கு என்ட்ரி இதுக்கு எபோவ்ல கொடுக்கணும். நீங்க இதுக்கு எபோவ்ல எங்க வேணாலும் வைக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா 0.236லயே வந்து என்ட்ரி பண்ணிடுவேன். அங்கிருந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் என்னோட இது பார்த்தீங்கன்னா 5% வச்சிருவேன். 0.5% அந்த இண்டிகேட்டர் அந்த டூல்ஸ்லேயே காமிக்கும். பர்சன்டேஜோட 0.5% வந்து இந்த இடத்துல இருக்கு. அதுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடம் தான் வந்து என்னுடைய என்ட்ரிக்காகவும், இந்த இடம் எனக்கான என்ட்ரி. இங்கிருந்து நான் ஃபர்ஸ்ட் டார்கெட் இதை வச்சிருக்கிறேன். இதே இந்த ஃபிளிப் ரீட்ரேஸ்மெண்ட் டூல்ல ஒவ்வொரு டார்கெட்டும் ஹிட் ஆகிறத நீங்க வெயிட் பண்றதுன்னா வெயிட் பண்ணலாம். ஆனா அது வெயிட் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் நல்லா தெரிஞ்சிருக்கணும். மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சால் மட்டும்தான் இது இந்த வரைக்கும் நீங்க இந்த ஹை வரைக்கும், அதாவது 100%க்கு நீங்க ஹோல்டு பண்ண முடியும். 100% ஹோல்டு பண்றதை விட நீங்க ஒரு ஸ்கால்பிங் மெத்தடை யூஸ் பண்ணி இந்த கேப்ல இருக்கிற இந்த சம் பாயிண்ட்ஸை நீங்க கேப்சர் பண்ணிடலாம். குறைஞ்சபட்சம் 18 பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைச்சிருக்குது. இண்டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா 18 பாயிண்ட்ஸ். அதே வந்து நமக்கு பிரீமியத்துல எவ்வளவு பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கும் அப்படின்னா
அதே இடத்துல ப்ரீமியத்தில் நமக்கு அந்த ஸ்விங்கில் இருந்து அந்த ஸ்விங்குள்ளார எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கும் அப்படின்னா நம்ம இதில் அந்த 10-24 கேண்டில் தான் நம்ம யூஸ் பண்ணோம். இந்த லோ லெவல் இந்த லெவல் இருந்து நம்ம டார்கெட் பார்த்தீங்கன்னா 0.5% வச்சிருந்தோம். நமக்கு என்ட்ரி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த 0.2க்கு மேலே நமக்கு இங்கிருந்து 0.5% அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 to 8 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். 7 to 8 பாயிண்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்கேல்பராக இருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 3 லாட் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு 8 பாயிண்ட் கிடைச்சுன்னா 1500 ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். அதுக்கான நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குதுன்னா இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா 116 அதாவது 116 ரூபாய் 116 ரூபாய் இன்ட்டு லாட் யூஸ் பண்ணுறீங்க இன்ட்டு 116 ரூபாய், அதாவது ஒரு 22,000 யூஸ் பண்ணி அதாவது 30,000க்குள்ளார யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு 1000லேருந்து ஒரு 1500 ரூபாய் ஈஸியாக ஒரு ஸ்கேல்பிங் மெத்தடில் ஏர்ன் பண்ணலாம். இது எல்லா இடத்துலையும் வருமா அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி பெரிய இடமா வர இடத்துல ஈஸியாக நமக்கு கிடைக்குது. எனக்கு சின்ன இடத்துல ஒரு ஸ்விங்கில் நடக்குமா அப்படின்னா எல்லா இடத்துலையும் நடக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் ட்ரெண்ட் அனலைஸ். மார்க்கெட்டோடைய ட்ரெண்டு எந்த டைரக்ஷனுக்கு இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலயே போடுறேன். இப்போ இது ப்ரீமியம் இண்டெக்ஸில் போடல, நான் ப்ரைஸ்லேயே போடுறேன். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லோ கிரியேட் ஆயிருக்கு. இந்த லோவிலிருந்து இந்த லோவுக்கு நான் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணுறேன். இது ஒரு லோ. இங்கிருந்து ஹைக்கு ட்ரா பண்ணுறேன். அதனுடைய 0.5 வேல்யூவை நோட் பண்ணுறேன். நோட் பண்ணிட்டு நமக்கு என்ட்ரி எங்கே அப்படின்னா என்ட்ரி பாயிண்ட் நான் முன்ன சொன்ன மாதிரியே தான் 0.236க்கு பிலோ வரப்ப இது வந்து டவுன் ட்ரெண்டுக்கு பார்க்குறோம். நம்ம டவுன் ட்ரெண்டுக்கு பார்க்குறப்ப கால் சைடுலேயே வச்சு புட் சைடுக்கு காமிக்கிறேன். கால் சைடு புட் சைடுலேயே வச்சு அதை எப்படி மூவ் பண்ணி இருக்குதுங்கிறத நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிருந்து நமக்கு என்ட்ரி எங்கன்னா ஷார்ட்டுக்கு என்ட்ரி ட்ரை பண்ணுறோம். இந்த இடத்துல இருந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் 0.5. இப்போ நமக்கு ஸ்டாப் லாஸ் அதிகமாக வருது அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. ஸ்டாப் லாஸ் அதிகமாக வருது அப்படிங்கிறத விட நம்ம பண்ணுற மெத்தேடு பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பிங் மெத்தேடு. ஸ்கேல்பிங் மெத்தேடில் ஸ்டாப் லாஸ் அதிகமாக வருது அப்படிங்கிறதுனா டார்கெட் ஷார்ட் டென் பீரியடில் நம்ம டார்கெட் எடுக்கிறோம். அப்போ வந்து ஸ்டாப் லாஸ் நம்ம அந்த அளவுக்கு வச்சு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஷார்ட் டென் பீரியடில் நம்ம ஒரு பர் அமௌண்ட்டை பிடிக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5 ரூபாய் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு இங்கிருந்து. அதாவது 382 பிலோ நீங்கள் எடுத்தீங்கன்னா அங்கிருந்து நமக்கு 0.5க்கே நமக்கு 5 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. அப்படின்னா நம்மளோட என்ட்ரி இங்கிருந்து எடுத்திருந்தீங்கன்னா 11 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. இது அப்படியே புட் சைடில் போய் பார்ப்போம் நமக்கு என்ன இருக்குன்றாங்க. இதே ஸ்ட்ரைக் ப்ரைஸில் புட் சைடில் நமக்கு பாசிட்டிவ் கொடுத்துருக்கா. டைம் ஃப்ரேம் என்ன டைம் ஃப்ரேம்? சரி, டைம் 10 மணிக்கு கேண்டிலில் பார்க்கணும். 10 மணிக்கான கேண்டில். ட்ரெண்டுக்கு பார்த்தோமா, டவுன் ட்ரெண்டுக்கு பார்த்தோமா, ட்ரெண்டுக்கு இந்த போட்டு டவுன் ட்ரெண்டுக்கு ஃபாலோ பண்ணியிருக்கோமா. 10 மணிக்கு அப் ட்ரெண்டுக்கு அப்போ அங்கே டவுனு. 10 மணிக்கு இங்கே டவுன் ட்ரெண்ட்லேருந்து நாம் ஒரு ஃபிளிப் ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கிறோம். அங்கேருந்து இந்த டவுனுக்கு எடுக்கிறோம். எடுத்தாச்சு. இதிலிருந்து என்ன பண்ணுறோம்னா நமக்கு 50% ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறோம். 0.5 0.5 நமக்கு என்ட்ரி லெவல் எங்கே இருக்குது அப்படின்னா 0.236க்கு மேலே க்ளோஸ் வச்சோம்னா நமக்கு என்ட்ரி பாயிண்ட்.
அப்படின்னா நம்ம இங்கேயே என்ட்ரி எடுத்திருப்போம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருப்போம். நமக்கு லாங்குக்கு தான் வைக்கணும். இந்த இடத்துல என்ட்ரி ட்ரை பண்ணுறோம். சாரி, இந்த இடத்துல என்ட்ரி நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் 0.5, நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் அதனுடைய லோ. இது மேக்ஸிமம் 50 to 50% வந்து நமக்கு ப்ராஃபிட்ஸு வந்தால் 50% போனால் 50% நீங்கள் 50% லாஸ் பண்ணுறதுக்கு விட வேண்டாம். சப்போஸ் ரிவர்சல் ஆகுது, எனக்கு க்ளோஸ் வைக்கிற மாதிரி தெரியுதுன்னா நீங்கள் அந்த நீங்கள் காஸ்ட் டு காஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ரீஎன்ட்ரி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு இந்த கேண்டில்லையே நமக்கு டார்கெட்டை ஹிட்டு அப்படின்னா இங்கிருந்து நமக்கு எவ்வளோ பாயிண்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னா இந்த கேண்டில் இருந்து இந்த கேண்டில்லே உங்களுக்கு 13 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. 13 பாயிண்ட் அப்படின்னா 3 லாட்டுக்கு இன்ட்டு 13 பாயிண்ட் நீங்கள் ஒரு 2500 ரூபாய் ஈஸியாக ஏர்ன் பண்ணிடலாம். ஏன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் வாட்ச் பண்ணுங்க, அப்புறம் ட்ரை பண்ணுங்க. எல்லா சைட்வேஸ் மார்க்கெட்டு எல்லா இடத்துலையுமே அந்த 50% உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். சின்ன சின்ன ஸ்விங் போல ஒர்க் அவுட் ஆகும். வேணும்னா பாருங்க, இது ஒரு டவுன் ஃபாலு, இந்த ஒரு ஸ்விங் கிரியேட் ஆகுது. சம்டைம் என்ன சொல்லுவீங்கன்னா, நீங்க ஸ்விங் எப்படி சார் கிரியேட் ஆகுறத நம்ம கண்டுபிடிக்கிறது, நமக்கு இது ஃபுல்ஃபில் ஆனா தானே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுல்ஃபில் ஆனா தான் தெரியும் சார், கம்பல்சரி. அது எப்படி அப்படின்னா, இப்போ இந்த கேண்டில் கிரியேட் ஆகுது, அடுத்து இந்த கேண்டில் லோ கிரியேட் ஆகணும், ஃபர்ஸ்ட் இந்த கேண்டிலுக்கு தான் நீங்க பிளேஸ் பண்ணுவீங்க. அப்போ 0.2க்கு மேலே ஏதாச்சும் மேலே வருதான்ட்டு, இல்லை அதுக்கு கீழே தான் போகுது அப்படின்னா இந்த கேண்டிலுக்கு பண்ணுவீங்க. அப்புறம் 0 லெவலுக்கு கீழே வருது, அடுத்து இந்த கேண்டிலுக்கு வைப்பீங்க. இப்படியே ஒவ்வொரு கேண்டிலா ஃபாலோ பண்ணிட்டு வரப்ப இந்த லோவுக்கு மேலே க்ளோஸ் எங்க வைக்குதுன்னா கிரீன் கேண்டில் இங்கே க்ளோஸ் வைக்குது. இந்த லோ லாஸ்ட் லோ செல்லிங்கு, அடுத்த லோ பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் நடக்குது. அந்த லோவுக்கு மறுபடியும் ஒரு செல்லிங் நடக்கல, அதுக்கு பதிலாக பையிங் நடக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா இந்த 0.236க்கு எபோவ் க்ளோஸ் வைக்குதான்னு பார்க்கலாம். அப்படி பார்க்குறப்ப நமக்கு எபோவ் க்ளோஸ் இங்கே வைக்குது, இந்த கேண்டில் தான் வச்சிருக்கு எபோவ் க்ளோஸ். அப்படின்னா என்ட்ரி அங்கேயே பிளேஸ் பண்ணிடலாம். பிளேஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டார்கெட் 0.5 நீங்கள் இதுதான் ஸ்டாப் லாஸ். கம்பல்சரி 0.5 நமக்கு ரீச் பண்ணும். சம்டைம்ஸ் ரீச் பண்ணலைனாலும் நமக்கு ஒரு சம் வேல்யூ பாயிண்ட்டை கொடுக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் டார்கெட் ஹிட் ஆகும். 0.382ங்கிறது ஃபர்ஸ்ட் டார்கெட் ஹிட் ஆகும். நீங்கள் ஃபர்ஸ்ட் டார்கெட்லேயே பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 பாயிண்ட்ஸ் நமக்கு கேப்சர் ஆகுது. ஸ்கேல்பிங்க்கு வந்து சின்ன பாயிண்ட் வச்சு அதிகப்படியான அமௌண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ப்ராஃபிட் பண்ணுறதா ஸ்கேல்பிங். அதனால் இந்த சின்ன சின்ன பாயிண்ட்டை எப்படி கேப்சர் பண்ணுறது, இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஈஸியாக நீங்கள் கேப்சர் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ சார்.